ओम श्री चंद्रशेखर अस्मदाचार्याय नमो नमः। ओम श्री चंद्रमौलिपादाब्ज मधुबाय नमो नमः। ओम आचार्य पादादिष्टनाभिषिक्ताय नमो नमः। ओम सर्वज्ञाचार्य भगवत्स्वरूपाय नमो नमः। ओम अष्टांग योगनिष्ठागरिष्ठाय नमो नमः। ओम गुरुमंडल संभाव्य विदेहाय नमो नमः। ओम भावना मातृ संतोषहृदयाय नमो नमः। ओम भाव्याद्य भाव्य दिव्य श्रीपदाब्जाय नमो नमः। ओम व्यक्ता व्यक्तजनानेक चित्कलाय नमो नमः। ओम रक्त शुक्ल प्रभा मिश्र पादुकाय नमो नमः। ओम प्रत्येक रसागण शिक्षुगाय नमो नमः। ओम इहामुत्राद वैराग्य सिद्धिदाय नमो नमः। ओम महामोह निवृत्त्यादि मंत्रदाय नमो नमः। ओम क्षेत्र क्षेत्र प्रत्येक दृष्टिदाय नमो नमः। ओम शायी वृत्तिभिनात्म सौख्यदाय नमो नमः। ओम लोकानुग्रहकृत्कर्म निषिदाय नमो नमः। ओम लोकगोतादि महत्पूरी नियमाय नमो नमः। ओम सर्व वेदांत सिद्धांत समुदाय नमो नमः। ओम कर्म ब्रह्मात्मकर्ण वर्म ज्ञान नमो नमः। ओम वर्णाश्रम सदाचार रक्षकाय नमो नमः। ओम धर्मार्थ काम मोक्ष प्रदायकाय नमो नमः। ओम देशकाल परिचिन्न त्रिकृपाय नमो नमः। ओम निर्माण शांति मेद निश्चलाय नमो नमः। ओम निर्लक्ष्य लक्ष्य संलक्ष्य निर्लेभाय नमो नमः। ओम श्री षोडशान्तकल्प सुसिदाय नमो नमः। ओम श्री चंद्रशेखर श्री सरस्वती नमो नमः। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय, जानकीकान्तस्मरणं जय जय राम राम
आदिपराशक्ति की जय। गजाननं चन्द्रसमानवर्णं स्वदन्तपाशाङ्कुशलड्डुकानि हस्तैर्दधानं कमलासनस्थं विघ्नेश्वरं नौमि सदा प्रसन्नम्। उद्यदादित्यशङ्कासं पीतवासं चतुर्भुजं शङ्खचक्रगदापाणिं ध्यायेत् लक्ष्मीपतिं हरिं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। सीतालक्ष्मणभरतशत्रुघ्न आञ्जनेय परब्रह्मणे நமஹ. மகாபெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால மகாபெரிவாளுடைய ஜெயந்தி மகோத்சவத்தை நாம் எல்லோருமே மாதம் கொண்டாடின்னு இருக்கோம். இந்த மாதமும் நாம் மகாபெரிவாளுடைய ஜெயந்தி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான நாளில் அந்த மகானை நினச்சி நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் நாம் இந்த காரியங்களை பண்ணின்றிருக்கோம். அப்படி ஒரு சத்சங்கமான மகாபெரிவாளுடைய ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு நாம் எத்தனையோ ஜென்மால புண்ணியங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அவா காலத்திலேயே நம்மெல்லாம் இருந்திருக்கோம். இப்போ தான் ஒரு 25 வருஷமாக 30 வருஷமாக பெரியவா 94க்கு அப்புறம் தான் அவள் இல்லாமல் இருந்திருக்கா. இருந்தாலும் அவள் இன்னும் ஜீவனோடையே நம்ம கூடயே இருக்கிற மாதிரியே தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் ஆனது இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் நம்மளுடைய மனசில் இருந்து அந்தந்த பிரார்த்தனைகளை மானசீகமாகவே பெரிவாள்கிட்ட நம்ம சொல்லின்னு இருக்கோம். அந்த மானசீகமான பிரார்த்தனையிலையும் நம்மளுடைய ஹிருதயத்திலேயே எப்போ பார்த்தாலும் அவள் வாசம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த நம்ம என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோமோ எல்லாத்தையுமே நம்முடைய ஹிருதயம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துட்டு நமக்கு பரிபூர்ணமாக அவள் அனுக்கிரகம் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன அனுக்கிரகம் பண்ணணுமோ எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்தணுமோ அதெல்லாம் அவள் சுலபமான ரீதியில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஒரு மார்க்கத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துண்டு நம்முடைய ஹிருதயத்திலேயே வாசம் பண்ணிட்டுருக்கா. காஞ்சிபுரத்தில் ஜீவ ஒரு அதிஷ்டானத்தில் இருந்தால் கூட எங்கேயுமே வியாபிச்சிருக்கா. அவள் அந்த இடத்துல மத்திலும் இல்லை, அந்த இடத்துலையும் பரிபூர்ணமாகவே இருந்துட்டுருக்கா. நாம் எங்கெங்கெல்லாம் அவளை கூப்பிடுறோமோ எங்கெங்கெல்லாம் தியானம் பண்ணுறோமோ அங்கங்கெல்லாம் கூட பிரத்யட்சமாகவே அனுகிரகம் பண்ணி எத்தனையோ பேருக்கு பரிபூர்ணமாக
அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. பிரத்யட்சமாகவே நாம் எல்லோருமே பார்த்துட்டுருக்கோம். இல்லை, எந்த விதமான ஒரு மாறுதலுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த மகான் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போ பார்த்தாலும் சந்நியாசியாக இருக்கிறதுனால, மடாதிபதியாக இருக்கிறதுனால, அந்த பீடத்திலேயே ஒரு பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருந்து அந்த காஞ்சி காமகோடி பீட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பகவத்பாதாளுடைய, ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாளுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த மடத்தில் இன்றைக்கும் அந்த மடமானது பிரசித்தமான முறையில் இருந்துருக்கு. அதில் எத்தனையோ ஆச்சாரியாள்லாம் இருந்திருக்கா, 68 ஆச்சாரியாள்லாம் இருந்திருக்கா. ஆனால் அவளுடைய மகிமையெல்லாம் சில பேருடைய ஒரு மகிமை தான் நமக்கெல்லாம் தெரியும். 68 பீடாதிபதிகள் இருந்தால் கூட ஒரு 2-3 பேருடைய ஒரு மகிமை தான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் மகாபெரிவா 14 புவனம் இருக்குது, 14 லோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த 14 லோகத்திலையும் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே மகாபெரிவாளை தெரிஞ்சுட்டுருக்கா. அவள் தான் தெய்வம்னு நினச்சிட்டுருக்கா. தெய்வம்னு அவளுடைய குலதெய்வமாகவும் இன்றைக்கும் அந்த 14 லோகத்திலையுமே மகாபெரிவா தான் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. இந்த பாரத தேசத்துக்கு மாத்திரம்தான் அவள் பொறுப்பான ஆசாமிங்கிறது இல்லை. அவள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே ஜெகத்குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் எல்லாருக்கும் நன்மையாக இருந்து எல்லாருக்கும் நன்மைகள்லாம் செஞ்சுண்டு அவள் பீடத்திலே இருந்துட்டுருக்கா. அப்பேற்பட்ட ஒரு பீடத்தில் இருக்கிறதுங்கிறது எல்லாராலையும் இருக்க முடியாது. அப்படி அவருடைய தபோ மகிமையினால் இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல இதே ஆதம்பாக்கத்தில் ஒரு 50 நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியானது நடந்திருந்தது. நம்முடைய அசோக் அவரெல்லாம் கூட அங்கே வந்திருந்தா. பெரிய ஆச்சரியமான சமாச்சாரம். ஒருத்தர் வேத பாராயணம் கனபாராயணமானது கண்ணை மூடிண்டு ஆரம்பித்து அந்த சம்ஹிதா பாராயணம்ங்கிறது எல்லாரும் சாதாரணமாக பாராயணம் பண்ணுவாள். வேதத்திலேயே சம்ஹிதா பாராயணம்ங்கிறது எல்லாருமே சாதாரணமாக பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம் அது. ஆனால் அதுலேயே கனபாராயணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம், பண்ணவே முடியாது. அப்படியே ஒரு 4-5 பேர் தான் இந்த மாதிரி ஒரு இதுகள்லாம் பாராயணம் பண்ணியிருக்கா. அது மகாபெரிவா காலத்திலையும் நடந்திருக்கு. அது அப்போ வெளியில் தெரியல, அது இப்போ நம்மளுக்கு தெரியறது. அதனால் அந்த மாதிரி நடந்த இடத்துல அதுக்கு எவ்வளவோ நம்மளுக்கு முயற்சிகள்லாம் இருந்தால் கூட அந்த யார் பாராயணம் பண்ணுறாளோ அவளுக்கும் ஆரோக்கியமானது பூர்ணமான முறையில் இருக்கணும். அதே மாதிரி அவளுக்கு சரீரத்தில் எந்த விதமான ஒரு மாறுதல்களும் வரக்கூடாது. யார் நடத்துகிறாளோ அவளுக்கும் அசௌகரியங்கள்லாம் வரக்கூடாது. எல்லாமே எப்படி நம்ம சங்கல்பம் பண்ணினோமோ அதே பிரகாரமாக நடக்கணும் அப்படிங்கிறதாக தீர்மானம் பண்ணி நம்மளுடைய பெரியவா சன்னிதானத்திலேயே ஆதம்பாக்கத்தினுடைய சங்கர மடத்திலேயே வச்சு அந்த வேத பாராயணமானது நடந்தது. அடியேனும் அந்த பாராயணத்தில் கலந்து கொண்டேன். இதுக்கு முன்னால் நானும் நிறைய பாராயணங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இந்த ஏக பாராயணம்ங்கிறது என்னுடைய காலத்திலே நடந்திருக்கு. அப்போ இதை பெருசாக நம்ம கொண்டாடலை. இப்போ அது ஒரு கொண்டாடுற மாதிரி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னெல்லாமோ ஐஏஎஸ்லாம் பாஸ் பண்ணியாச்சு, ஐஎம்எம்லாம் பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ அவள் தான் அறிவாளின்னு நினச்சின்னு இருக்கிற ஒரு காலத்தில் பிரம்ம ரிஷிகள்லாம் பாராயணம் பண்ணின வேதமானது அவள் ஒண்டிக்காவே இந்த பாராயணங்கள்லாம் பண்ணியிருக்கா. அந்த வேதத்தினாலேயே இந்த உலகத்தை
எப்படி நல்லது கெட்டது எப்படிலாம் இருக்கோ அதையெல்லாம் ஒரு கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி உலகத்துக்கு க்ஷேமத்தெல்லாம் கொடுத்து நன்மையெல்லாம் நிறைய அடைஞ்சிருக்கா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் மகாபிரிவா தன்னுடைய 60 வயசு வரைக்கும் பீடத்தில் இருக்கும்போது அவள் பீடத்திலேயே கவனமாக இருந்து எங்கே பார்த்தாலும் கிராமமாக சஞ்சாரம் பண்ணுறது, தினமும் சந்திரமௌலீஸ்வரருடைய பூஜையானது பண்ண வேண்டியது, பிக்ஷாபந்தனங்கள்லாம் பண்ண வேண்டியது, யாரெல்லாம் வராளோ அவளுக்கு தான் அன்னதானங்கள்லாம் பண்ண வேண்டியது, அவளுக்கு வேண்டிய உபகாரங்கள்லாம் பண்ண வேண்டியது, இப்படியாக இருந்துட்டு ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருந்தா. அந்த சமயத்தில் தான் வேதத்துக்கு ஒரு ஒரு குறைச்சலானது வந்தது. நண்பர்களுடைய குறைச்சல்லாம் எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சி போனதுனால இதெல்லாம் செட்டியார்கள் தான் பண்ணின்னு இருந்தா. இந்த வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுலாம் ஏண்டா இவர் ராமாயணத்தை கொடுத்த இவர் பெரிவாளை பற்றி பேசிகிட்டு இருக்காரே நினைக்காதீங்கோ. பெரிவாளும் ஒன்று தான், ராமரும் ஒன்று தான். அப்படி இருக்கிறதுனால ராமர் என்னெல்லாம் பண்ணினாரோ துவாபர யுகத்தில் அதே தான் நம்ம கலியுகத்தில் பிரத்யட்சமாகவே அவர் பண்ணின ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம மகா பெரிவாளும் விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு தாராளமாக தைரியமாக சொல்லலாம். நமக்கு தைரியம்னு ஒன்று இருக்குது. ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாத ஒரு காலத்தில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து தர்மம்னா இதுதான் தர்மம். ராமாயணத்தில் தர்மம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ராமர் ஒரு ட்ராமா நடத்திட்டு போயிட்டார். ஆனால் அதை இப்போவும் நடத்தின்னு இருக்காரா, அப்படி யார் இருக்கா அப்படின்னு ராமாயணத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வியானது வருது. வால்மீகி மகரிஷி தபஸெல்லாம் முடிச்சுட்டு உட்காண்டிருக்கும்போது நாரதர் அவருக்கு பிரத்யட்சமாகி அவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக வர்றார். வரும்போது வால்மீகி கேட்குறார், இந்த உலகத்தில் யார் சத்தியவானாக, சத்தியசந்தனாக, தர்மாத்மாவாக, ஜிதேந்திரியனாக, இப்படியாக ஒரு 14 ஒரு லட்சணங்கள்லாம் சொல்லி அப்பேற்பட்ட ஒரு புருஷனானவன் இப்பொழுது இருக்கானான்னு தான் கேட்குறார் அவர். வால்மீகி கேட்கும்போது இப்போது ப்ரெசண்டில் இருக்கானான்னு கேட்குறார் அவர். அதுக்கு வால்மீகி கேட்ட ஒரு வாக்கியத்துக்கு அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி ராமருடைய சரித்திரத்தை சொல்கிறார் அவர். ராமருடைய சரித்திரத்தை சொல்லும்போது நிறைய உபமானங்கள்லாம் சொல்லி அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய ஒரு கதைகள்லாம் நிறைய சொல்லிகிட்டே போயின்னு இருக்கார். ஆனால் அந்த கதைகள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சில இதில் தெரியாமல் போகும். ஒரு 14 லட்சணங்கள் அந்த நாரதர் ராமரை பற்றி சொல்கிறார். எப்படி கேட்டேன்னா, தர்மஜ்ஞா சத்யசந்தஸ்ச பிரஜானாஞ்ச ஹிதேரதா யசஸ்வி ஞான சம்பன்னா சுச்சிஹி வஷ்யா சமாதிமான் பிரஜாபதி சமஹ ஸ்ரீமான் தாத்தா ரிபுநிஷூதனः ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா வேத வேதாங்க தத்வஜ்ஞः தனுர்வேதே ச நிஷ்டிதः சர்வசாஸ்திராஸ்திர சத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் மதிமான் அவான் சர்வலோகப்பிரியः சாதுः அதீனாத்மா விசக்ஷணः சர்வதாபிகதா சத்பிஹி சமுத்திரஜீவ சிந்துபிஹி அப்படின்னு சொல்லி ஒரு 14 லட்சணங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு உத்தமமான புருஷன்கிறவன் ராமர்னு பேர். அவர் இக்ஷ்வாகு வம்சம்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தில் ராஜாவாக தசரதருடைய குமாரனாக இருந்தார் அப்படிங்கிறதாக அந்த நாரதரானவர் அவருக்கு சொல்கிறார். நாரதர் சொல்கிறாருன்னா அவருடைய ஒரு மதிப்பு என்ன, வால்மீகியினுடைய மதிப்பு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல தபஸ்வாத்தியாய நிரதம்
தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஒரு கதையை கேட்டோம்னா கேட்குறவனுக்கும் நல்ல ஞானம் இருக்கணும், அதே மாதிரி சொல்கிறவனுக்கும் நல்ல ஞானமானது இருக்கணும். கேட்கக்கூடிய கதையை கேட்டாச்சுன்னா அதை மாதிரி நடக்கக்கூடியவனாகவும் இருக்கணும். யார் கதை சொல்கிறானோ அவன் அந்த கதையை நிறைய அனுபவிச்சிருக்கணும், பார்த்துருக்கணும், நேர பார்த்துருக்கணும். அந்த கதைப்படியே அவனும் அனுபவித்து நிறைய ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கணும். அப்பேற்பட்டவன் தான் ஒரு கதையை சொல்ல முடியும், அப்பேற்பட்டவன் தான் கதையை தெரிஞ்சிக்க முடியும், அப்பேற்பட்டவன் தான் அந்த கதையில் இருக்கிற மாதிரியே ஒரு நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரங்கள்லாம் நிறைய விஸ்தாரமான முறையில் நிறைய சொல்கிறது. அப்படி இருந்தால் நாரதருக்கு அப்படி என்ன விசேஷமானது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ எதுக்காக பெரிவாளை சொல்லிவிட்டு நம்ம அங்கே போகிறேன்னு நினைக்கிறான். நீங்கள் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு போட்டிருக்கார் அவர். சுவாத்தியாயம்னா வேதத்துக்கு பேர் சுவாத்தியாயம்னு ஒரு பேர் அந்த எப்போ பார்த்தாலும் வேதத்தையே தபஸாக பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் நாரதர். அவர் எப்போ பார்த்தாலும் நாராயண தான் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். சில நேரங்களில் தான் நாராயண சொல்வாரே தவிர அவர் எப்போ பார்த்தாலும் தபஸுன்னு எடுத்துட்டோம்னா எப்போ பார்த்தாலும் 4 வேதமும் அவருக்கு தெரிகிறதுனால 4 வேதத்தையுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அவர். அதனால தான் தத்தி தபஸ் தத்தி தபா அப்படின்னு உபநிஷத்தில் சொல்கிறது. தபஸுன்னா என்ன அப்படின்னு சொன்னேன்னா வேதத்தினுடைய வேத பாகங்களை யார் சொல்லிகிட்டே இருக்கானோ அதுதான் தபஸு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் சுவாத்தியாயம், நம்மளை முன்னேற்றக்கூடிய, நம்மளுடைய பாபங்களை போக்கக்கூடிய, நமக்கு ஜென்மாவை அடுத்த ஜென்மா வராமல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை காட்டக்கூடிய, உலகத்தை காப்பாற்றக்கூடிய, இப்படி சொல்லி எத்தனையோ விசேஷங்கள் 100 விசேஷங்கள் சொல்லியிருக்கார். அப்படி அதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் சுவாத்தியாயம்னு பேர். தனக்கும் நன்மையை கொடுக்கும், தன்னுடைய குடும்பத்துக்கும் கொடுக்கும், தன்னுடைய கிராமத்துக்கும் கொடுக்கும், தன்னுடைய உலகத்துக்கும் கொடுக்கறது தான் சுவாத்தியாயம்னு பேர். ஏதோ நம்ம பாட்டில் சங்கீதம் படித்தோம்னா நமக்கு மாத்திரம்தான் ஒரு சந்தோஷம் வரும். அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே சேர்த்து தனக்கும் வரணும், தன்னை சேர்ந்த தன்னை குடும்பத்தில் உள்ளவாளுக்கும் வரணும், தன்னுடைய கிராமத்தில் உள்ளவாளுக்கும் வரணும், தன்னுடைய இந்த தேசத்துக்கும் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதை தவிர வேறு ஏதாவது ஒரு மார்க்கங்கள்லாம் இருக்கா கேட்டோம்னா அதுக்கு மார்க்கம் சொல்லலை. அப்போ வேதம்தான் அதுக்கு மதிப்பாக ஒரு நிகர் இதாக சொல்லியிருக்கு. அப்போ அதை நாரதரானவர் எப்போ பார்த்தாலும் நாராயண சொல்லின்னு இருக்காருன்னா, எப்போ வேதத்தை நிறுத்துறாரோ நிறுத்தின உடனே அடுத்தாப்பில் வேதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நடுவில் நம்ம ஒரு இந்த வேதம் சொல்லின்னு இருக்கும்போதே கிருஷ்ண 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 விஷ்ணுர் விஷ்ணு நாராயண அப்படின்னு சொல்லின்னு இருக்கிற மாதிரி அந்த நாரதரும் அவர் போகும்போது ஏதாவது அவருக்கு மனசில் ஒரு கண்ணில் எதாவது பட்டு அந்த சொல்லிகிட்டே வரக்கூடிய வேதத்தில் நடுவில் ஏதாவது கொஞ்சம் இது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த தப்பு போகிறதுக்கும் அந்த பாபம் போகிறதுக்கும்காக நாராயண ஜோமன்வர் அதுவே பிரசித்தமாக ஆயிடுத்து. அவர் நாராயண எப்போ பார்த்தாலும் சொல்கிறாருன்னு வந்தது. ஆனால் அவர் சொல்கிறது எதுன்னா சுவாத்தியாய நிரதம், அதுதான் போட்டிருக்கு. இது யார் சொல்கிறா? வால்மீகியே சொல்கிறார், நாரதரே சொல்கிறார். நான் எப்போ பார்த்தாலும் வேதம்தான் சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால ராமாயணம் சொல்கிறதும் வேதம்தான். வேத பிராச்சேதசா தாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு வாக்கியம் அந்த ராமாயணத்திலேயே இருக்குது. அப்படி அதில் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னால தபஸும் பண்ணிகிட்டே இருக்கார், சுவாத்தியாயமும் வேதமும் சொல்லிகிட்டே இருக்கார், நிரதமாக இருந்தார், எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கார். அதனால் அவருக்கு சந்தோஷம் கிடைச்சுட்டே இருக்குது. அதனால் அவர் எங்கே போனாலும் எகனிஸ்டான இடத்துக்கு ராட்சசாலுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, தேவதைகளுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, மனுஷாளுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும்
அவருக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் நல்ல விதமாக அவருக்கு வந்த காரியங்கள்லாம் ஆற மாதிரி எல்லாம் நடக்கிறது. அது எது கொடுக்கும் அப்படி கேட்டேன்னா மூல மந்திர ஜபத்தினால கிடைக்காது, வேதத்தினால மாத்திரம்தான் கிடைக்கும். அது அந்த வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அந்த தபஸ்வாத்தியாய நிரதம். அதுவும் போக வாக்விதாம் வரம், வாக்கு வாக்கு சொன்னாலே வேதத்துக்கு தான் வாக்குன்னு பேர். அதனால் அந்த அந்த வேதத்தினுடைய வாக்குகள் எல்லாத்தையுமே ஜெபம் பண்ணுறவாழ்ல முதன்மையானவர் முதலானவர் அப்படிங்கிறதாக ஒரு அர்த்தம். அப்பேற்பட்ட நாரதரை கேட்குறார். இவர் யார் கேட்டேன்னா முனிபுங்கவம் அப்படின்னு வால்மீகிக்கு ஒரு இது கொண்டு கொடுத்துருக்கா. அவர் எப்போ பார்த்தாலும் முனிவர்களுக்குள்ள ரொம்பவும் உசந்ததான தபஸெல்லாம் பண்ணி முடித்து அதுக்கு மேலே என்ன தான் பிறந்ததுக்கு என்ன காரியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணின்னு இருக்கும்போது தான் நாரதர் வந்து சேர்றதுனால அந்த நாரதரை இவர் கேள்விகள் கேட்குறார். எப்பேற்பட்ட விஷயங்களை கேட்குறாருங்கிறதுக்காகவே அப்படி கேட்குறார். அதுக்கு பதிலாகவே நாரதர் வந்து இப்படியாக நீ கேட்கக்கூடியதுக்கு மனுஷால் இருக்கா, அந்த மகாராஜா இருக்கான், இன்னும் ஜீவிச்சுண்டு தான் இருக்கான்னு சொல்கிறார். அதனால் ஏதோ ஒரு காலத்தில் துவாபர யுகத்தில் இருந்தார்னு ராமர் இல்லை, இன்றைக்கும் இருக்காருன்னு அர்த்தம். அவர் சொல்லும்போது கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, சாம்பிரதம்னா இப்பம்னு அர்த்தம். இப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்கான் அப்படின்னு சொல்லி ராமரை சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கும் ராமர் இருக்காருன்னு தான் பேர். அந்த ராமருடைய மகிமை இன்றைக்கும் நம்மளுக்கு பிரசித்தமாக யார் யார் நினச்சின்னு இருக்காளோ, தாரக மந்திரத்தை யார் ஜெபம் பண்ணுறாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார். அதேமாரி தாரக மந்திரத்தை யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாளோ அவளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே நம்ம நங்கநல்லூர் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கு, பெரிய க்ஷேத்திரமாக இருக்கிறதுனால அங்கே ஆஞ்சநேய சுவாமி விஸ்வரூபம் எடுத்துட்டு இந்த டவுனில் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் ராமநாமா ஜெபம் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சின்ன மூர்த்தியாக இல்லாமல் சின்ன மூர்த்தியாகவும் இருக்கார், பெரிய மூர்த்தியாகவும் இருந்து எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அவர் அப்பேற்பட்ட மூர்த்தியெல்லாம் இருந்து இந்த ஊரில் உட்காந்து அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார். அப்பேற்பட்ட இந்த மூர்த்தி யார் இதை பிரசித்தம் இந்த மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டேன்னா சாட்சாத் மகாபெரிவா தான் இதை ஸ்தாபனம். இந்த ஆஞ்சநேய சுவாமியை இந்த ஊருக்கு வரத்துக்கு காரணமே, ஆஞ்சநேய சுவாமி வரத்துக்கு காரணம் மகாபெரிவா தான். ரமணின்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே, அவருக்கு வந்து உபாசனை பண்ணணும்னு நினைக்கும் போது பெரிவாளே நங்கநல்லூரில் ஒரு ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு அவளுக்கு ஒரு அருளாசி வழங்கியதுனால அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பண்ணணும்னு அவர் மகாபெரிவா அவளுடைய வாக்கில் இருந்து வந்ததுனால அப்போ அவளுக்கு மனசுக்குள்ள ஆஞ்சநேய சுவாமி மேலே எவ்வளவு ஒரு பக்தி இருந்திருக்கு, தீவிரம் இருந்திருக்கு. ஜனங்களுக்கு நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக சிட்டிக்கு உள்ளே இருக்குதுன்னு பேர், இது சிட்டிக்கு அவுட்டரில் இருந்த ஊர் இது. இப்போ என்னடானா சிட்டிக்கு மெயின் சிட்டியாக ஆகிடுது, ஹார்ட் ஆஃப் சிட்டியாக ஆகிடுது. இப்போ அந்த மாதிரி ஒரு சிட்டியில் பெரியவா வந்து 32 அடியில் வெயின்னு சொன்னாத அதே மாதிரி எல்லாம் கிடைக்கணுமே பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக கல்லெல்லாம் தேட ஆரம்பித்தா. ஏன்னா இவ்வளோ உயரமான கல் கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பெரியவா அனுகிரகம் பண்ணதுனால அந்த கல் கிடச்சது என் பேரங்க இதெல்லாம். அதனால் அந்த கல் கிடச்சது கல் நடந்து இதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் கதை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ராமாயணம் சொல்லாமல் என்னமோ கதை சொல்லிகிட்டு இருக்கேன். அசோக் எதாவது நினைக்க போகிறார், என்ன இவர் என்ன கதை அளந்துட்டு இருக்காரு, அவுட்டரில் போயின்னு இருக்காரு நினைக்கக்கூடாது. அவுட்டரில் தான் நிற்கிறார் எங்கள் ஆஞ்சநேய சுவாமி, அந்த அவுட்டரில் தான் இருக்கார். அதனால் அப்படி இருக்கும்போது அந்த ஆஞ்சநேயர் வந்துட்டார். கல் வந்துடுத்து பெரியவாள்கிட்ட கொண்டு தேனம்பாக்கத்தில் இருந்த சமயம் நான் அப்போ பாடசாலையில் படிச்சுட்டு இருக்கேன் இப்போது. அதனால் எனக்கு நன்னாவே இந்த விற்த்தாந்தங்கள்லாம் எனக்கு நன்னாவே தெரியும். 63 இருந்து என்னெல்லாம் நடந்ததோ 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை மகாபெரிவாளை தரிசிக்காமல் சந்திக்காமல் இருக்கவே மாட்டேன். அப்போ இதோ பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும்.
அப்படி அந்த வெறும் கல்லையும் காமிச்சா அப்புறம் அதை அடிக்கிறதுக்காக இந்த இடத்தையும் அவள் சூஸ் பண்ணி இந்த இடத்துல வெயிலாம் சொல்லியிருந்தான். அப்படி விக்கிரகம் ரெடியாகிடுத்து. ரெடியானவுடனே தமிழ்நாடாக இருக்கிறதுனால அதை விக்கிரகம் அடிக்கிறவா எல்லாருமே பேசிண்டு கீசிண்டு எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுலாம் ஓடின்னு இருந்தது, அதை இந்த ரேடியோவில் ஓடின்னு இருந்தது. இதெல்லாம் கேட்டுட்டே பண்ணின்றதுனால அந்த விக்கிரகம் உடஞ்சி போச்சு. தெரிஞ்சுக்கோங்க, அந்த விக்கிரகம் என்னாச்சு, ரெண்டாக உடஞ்சிடுத்து. பெரிய ஆபத்து வந்துடுத்து. ஆஹா, என்ன சமாச்சாரம் தெரியலையே. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தெய்வ குத்தம் வந்துடுத்தேன்னு எல்லாரும் பயந்திலிருந்து பெரியவாள்கிட்ட போய் அழுதோன்னே பெரியவா பார்த்துட்டு ஏன்டா அழறேன் அப்படின்றான். இல்லை, இப்படி எல்லாம் பண்ணினோம், பெரியவாள்கிட்ட கேட்டு தான் செஞ்சோம். இந்த விக்கிரகம் இப்படி ரெண்டாக ஆகிடுது, என்ன பண்ணுறது தெரியல, அப்படி ரெண்டாவது கல் தேட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டா. கவலைப்படாதீங்க, நம்மளுடைய தப்பு அங்கே வந்துடுச்சு. அதனால் பக்தி இல்லாமல் வேலை செஞ்சால் என்ன, பக்திமான் ஆஞ்சநேய சுவாமிங்கிறது ராமருடைய பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. தன்னுடைய ஹிருதயத்தை இருக்காரு நம்மளாம் சொல்கிறோமே தவிர ஹிருதயத்தை கிழித்து காட்டினவர் அவர் தான். அதுலேயும் ராமச்சந்திரமூர்த்தி சீதையோட காட்சி கொடுத்ததாக நம்ம ராமாயணத்திலே இருக்குது, வெளியிலையும் நம்ம பிரசித்தம் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பாகவதராக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகளும் அதை அவருடைய பாட்டிலேயே அதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர். அதனால் கவலைப்படாதீங்க, ஆஞ்சநேய சுவாமி நம்ம தப்புலாம் மறைச்சிப்பார். ராமநாமா சொல்லிகிட்டே திருப்பியும் நீங்கள் இந்த சிற்பத்தை திருப்பியும் ஆரம்பிங்கோ, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிற்பி அடிக்கிறவன் எல்லாரும் அந்த ரேடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பாட்டெலாம் வராமல் ராமநாமம் வர மாதிரி உள்ள பாட்டுகளே போட்டுற மாதிரி வச்சு அடித்த உடனே அந்த கல் எப்படி சேர்ந்ததுன்னே தெரியாது. இன்றைக்கி கூட அந்த இதே கிடையாது, அந்த கோடே கிடையாது, அப்படி சேர்ந்து விடுது. அப்படி ரெண்டு கல்லாக ஆனது இப்போ ஒரே கல் சொல்லலாம், அது பிட்டாக எடுத்துன்னு சொல்ல முடியாது, அப்படி சேர்ந்துடுது. பெரியவாடு அனுக்கிரமம்னா அது. அப்படி உள்ள மகான் நான் இப்போ நேரவே தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ நான் ஏதோ வாயை திறக்க போகிறேன், எனக்கு வாக்கு தெரியாது. நீ இருக்கதான் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக் படுத்துவஞ்ச, இங்கே வாக்விதாம் வரம்னு வருது. அப்போ நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா அந்த வாக்கு நல்ல வாக்காக இருக்கணும். நீ எந்த ராமசுவாமியை பார்த்தியோ, இந்த ராமநாதரை பார்த்தியோ, அந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் போக உன்னை யார் இங்கே பிரதிஷ்டை பண்ணினாலோ அந்த பெரியவாளை பற்றியும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஆர்டர் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கேன். அதனால் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசுகிறது இல்லை. ரெண்டு பேருமே ராமரும் ஒன்று தான், நம்மளை மகாபெரிவாளும் ஒன்று தான். அப்பேற்பட்ட ஒரு விக்கிரகத்தை நம்மளுடைய டவுனில் நம்ம நங்கநல்லூர்லேயே இருக்காரவர், இந்த கதையை கேட்டுன்னு இருக்காரவர். இந்த அசோடி எங்கேயோ சுற்றின்னு இருக்கான். நான் இங்கே நிறைய வந்திருக்கேன், இங்கே 2-3 தடவை உபன்யாசம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது, எனக்கு வந்திருக்கேன். இந்த ரஞ்சனி ஹாலுக்கே நிறைய வந்திருக்கேன். இங்கே நானே ஒரு சதஸ்ஸு நடத்தியிருக்கேன். இப்படிலாம் நடத்தி இதெல்லாம் ஒரு பிரசித்தமான ஒரு வந்த ஹாலாக இருக்கிறதுனால எனக்கு பிறந்தாத்துக்கு வர மாதிரி வந்துட்டேன் நான். அந்த மாதிரி அந்த ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறதுனால அந்த ரெண்டாக ஆன ஆஞ்சநேய சுவாமி இப்போ அந்த ராமநாமா சொல்லி அடித்ததுனால அந்த அவளுக்கும் பக்தி அந்த சுவாமியை அந்த விக்கிரகத்தை அடித்ததுனால அந்த பின்னம் எப்படி போச்சு அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத இன்றைக்கும் நின்றுண்டே இருக்கார். அதை ஆட்டி பார்த்தாலும் கீழே விழாது, இல்லை அந்த இதே கிடையாது, ஒரே பிம்பந்தான், ஒரே கல் தான், ஒரே மூர்த்தி தான். அப்படி நின்றுருக்கார் அவர். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறதுக்காக தானும் விஸ்வரூபம் எடுத்துட்டா. எங்கே எடுத்துட்டார் கேட்டேன்னா, சீத்தையினுடைய சன்னிதானத்தில் தான் முதல்ல விஸ்வரூப தரிசனம் கொடுத்தவர் ஆஞ்சநேய சுவாமி. நமக்கு இங்கே கொடுக்கல. முதல்ல கேட்குறா சீதாம்மா, கேட்குறா, நீ இங்கே இப்படி உட்காந்துருக்க, சின்ன குரங்கா இருக்கியே, நீ எப்படி அங்கே ஓடுற இங்கே ஓடுற, நீ என்ன தெரிந்தாலும் குரங்கு தானே அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு வெக்கமாக போயிடுது. குரங்கு சொன்னோன்னே சின்னவனாக இருக்கிறதுனால உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டா. சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. அப்படிலாம் இல்லை, நான் ராம கைங்கரியத்துக்காக வந்திருக்கிறதுனால இங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி
சீதம்மாட்ட பேசின்னு இருக்கார். பேசிட்டு தான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்களை எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சீதம்மாவை சொல்லும்போது, நீ இவ்வளோ போல் இருந்துட்டு எப்படி என்னை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சீதாதேவி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி விஸ்வரூபத்தை எடுக்கிறார் அவர். அதில் ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். நம்ம வால்மீகி ராமாயணம் தான் ராமாயணத்துக்கு பிரசித்தம். அதில் விஸ்வரூப தரிசனம் எடுத்து அந்த சீதம்மா தேவிகிட்ட காமிக்கிறார். அதில் பார்க்குற அந்த ரூபத்தை தான் பெரியவா இங்கே பிரதிஷ்டை பண்ண சொன்னான். சீதை தேவி என்ன விஸ்வரூப தரிசனம் ராமருக்கு காட்டலை, சீதைக்கு அவர் விஸ்வரூப தரிசனத்தை முதல்ல காட்டின ஒரு தரிசனத்தை அதுக்கப்புறம் 2-3 இடத்துல காட்டியிருக்கார். அப்படிலாம் இருந்தால் கூட சீதாதேவி பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு மூர்த்தியை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு பெரியவா நினச்சதுனால இங்கே பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கும் பிரசித்தமாக எத்தனையோ வருஷங்களாக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார். அப்பேற்பட்ட சீதையினுடைய துக்கத்தையும் சீதாயாக துக்கநாசனம் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கிறதுனால அந்த சீதையினுடைய துக்கம்லாம் போச்சு. விஸ்வரூப தரிசனம் பண்ண அந்த ஆஞ்சநேயருடைய ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணால் நம்மளுடைய துக்கமெல்லாம் போகும்னு பேர். இதை இவர் விஸ்வரூப தரிசனம் காட்டியிருக்காங்கிறத அந்த யுத்த காண்டத்தில் தான் என்னெல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார். ராமர்கிட்ட சொல்கிறார், நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்போ போனேன், எந்த டயத்தில் போனேன், 10 மணி நேரத்துக்குள்ளே அந்த டவுன்ஷிப்பு ஃபுல்லாக பார்த்து சாயந்தரம் போய் இறங்குறார். அவர் லங்கையில் இறங்கும் போது சிலோனில் இறங்கும் போது ஒரு 5 மணிக்கெல்லாம் இறங்கி விடுறார். நம்ம இப்போ டவுனுக்குள்ளே போக முடியாது, ராவண ராஜ்யம் பெருசாக இருக்குது, நம்ம பார்த்து இறங்கணும், சூரியன் இருக்கும்போது உள்ளே போகக்கூடாது, கண்டுபிடிச்சிருவான். அப்படிங்கிறதுனால ராத்திரி வரட்டுங்கிறதா சாயம் சந்தியாவந்தனமாகி அவரும் அனுஷ்டானம் பண்ணினார்னு எழுதியிருக்கான். ஆஞ்சநேய சுவாமியும் அனுஷ்டானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு இந்த ராமாயணத்தில் இருக்குது. அதேமாரி ராமரும் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் சபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு தர்மத்தை பண்ணினார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு துக்கங்கள் ராமருக்கு வந்தால் கூட அந்தந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரியும் கேட்டேன்னா, சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமியை சீதம்மா கேட்குறா, அப்பா ராமர் இருக்கார், ஆத்துக்காரி தொலைஞ்சு போயிட்டாங்கிறதுலாம் துக்கத்தினாலே எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருக்காரா, என்ன பண்ணின்னு இருக்கார், ஏதாவது முயற்சியெல்லாம் பண்ணின்னு இருக்காரா, வெறுமனை தான் உட்காந்துருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அவருடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை விவரமாக சொல்கிறார். இதெல்லாம் சுந்தரகாண்டத்தில் பார்க்கலாம். நித்திய கர்மானுஷ்டானத்தை நிரந்தரமாக அவர் பண்ணின்னு இருக்கார். அவர் பிதர்களுக்கு வேண்டிய தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறார், தேவதைகளுக்கு வேண்டிய பூஜைகள்லாம் பண்ணின்னு இருக்கார். எல்லாம் பண்ணி அவருக்கு எப்போ ஒரு விஸ்ராந்தி கிடைக்கிறதோ அந்த சமயத்தில் ஒன்றை தேடுறதுக்காக உள்ள முயற்சியில் பூர்ணமான முறையில் இருந்துட்டு அஸ்ரத்தை இல்லாமல் தூங்காமல் இருக்கார் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னதுக்கப்புறம் தான் சீதை நம்புறா. இல்லாட்டா 10 மாதமாக ஆளை காணுமேன்னு சீதை சந்தேகப்படுறா. ராமர் இன்னும் தூங்கிட்டார் போல இருக்க, ஆளே காணுமே அப்படின்னு அவ்வளோ சிலோனில் உட்காந்துருக்கா. இப்படி இருக்கும்போது இப்படி ஆள் சொன்னோன்னே எப்படி என்ன வேலை செய்கிறார் கேட்டோன்னே இப்படி ஆகும். எல்லா வேலையும் பார்க்குறாங்கிறத, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்கிறது டயப்படி என்ன தான் நடந்ததோ ஆஞ்சநேய சுவாமி என்ன 10 மாதமாக பார்த்துட்டு இருக்கார். அவர் கிஷ்கிந்தேயில் ஆஞ்சநேய சுவாமி ராமரை பார்த்துட்டே இருக்கார். அது மழை காலமாக இருக்கிறதுனால 4 மாதம் தங்குற மாதிரி ராமருக்கு ஏற்பட்டுடுத்து. அந்த வால்மீகியினுடைய சம்ஹாரங்கள்லாம் முடிஞ்ச உடனே அந்த மழை காலம் வந்துடுத்து. இந்த சமயத்தில் நம்ம தேடுறதுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஒரே இடத்துல இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணதுனால அந்த கிஷ்கிந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு டவுனுக்குள்ளே போகாமல் அவர் காட்டுக்குள்ளேயே ஒரு குகைக்குள்ளேயே 4 மாதங்கள்லாம் இருக்கா. அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஆஞ்சநேய சுவாமி தான் இருந்ததுனால அந்த 4 மாதமுமே அவர் என்னென்ன டியூட்டிலாம் செய்கிறாருங்கிறத கண்ணுக்கு எதிரிலேயே பார்த்துட்டு அந்த துக்கத்திலையும் அந்த மழை காலத்திலையும் அவர் எல்லாத்தையுமே கவனிச்சுண்டு இருக்கிறதுனால சீதம்மா கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை கரெக்டாக சொல்கிறார். அதை பார்த்து சந்தோஷப்படுறா. ஓ அப்படிலாம் இருக்காரா அப்படின்னு ஒரு மனசை தேத்திக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு அனுகிரகமான ஒரு இதெல்லாம் கொடுத்து, நீ எங்கெல்லாம்
போகணுன்னு நினைக்கிறியோ அந்த வழியெல்லாம் உனக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு முதல்ல அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டா. ராமர் வந்து போயிட்டு வான்னு சொன்னால் கூட அதுக்கப்புறம்தான் டவுனுக்குள்ளே எல்லாம் சுற்றி பார்த்துட்டார். இருந்தாலும் ராட்சசாலுடைய சம்ஹாரங்கள்லாம் பண்ண போகிறார். அதே மாதிரி ராவணனை பார்க்க போகிறார். முக்கியமான காரியங்கள்லாம் போகிறது. தான் எங்கேயும் அரெஸ்ட் ஆகிடக்கூடாது, ஜெயம் கிடைக்கணும். இந்த ரிப்போர்ட்டு ஃபுல்லாக ராமர்கிட்ட போய் நம்ம சொல்லணும். அடுத்தாப்பில் ராமரை கூட்டின்று சீலோனுக்கு இந்த லங்கைக்கு வரணும், ராவணனை ஜெயிக்கணும், சீதையை கூட்டின்று அயோத்திக்கு போகணும். இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இதில் முக்கியமான பாத்திரமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆஞ்சநேய சுவாமி தான். அவருடைய வழி நல்ல வழியாக இருக்கிற சிவாஸ்டதே துவாசு மகிப்பிரவீர அப்படின்னு அம்பாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். நீ எந்த வழியில் போனாலும் அந்த வழி வெற்றி வழியாக இருக்கும், நல்ல வழியாகவே இருக்கும், நீ தைரியமாக போ அப்படின்னு அம்பாள் அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த அசோகவனத்தை அழிக்கிறதோ, ராட்சசால சம்ஹாரம் பண்ணுறதோ, இந்திரஜித் கூட அந்த சண்டை போடுற யுத்தம் பண்ணுறதோ, ராவணனை பார்க்குறதோ, ராவணனை எதிர்த்து பேசுகிறதோ, அதே மாதிரி லங்கையை கொளுத்துறதோ, இது பண்ணுற அக்னி இது பண்ணுறதோ எல்லாமே பண்ணிவிட்டு சீதையை திருப்பியும் பார்த்துட்டு ஒரே ஜம்பில் அவர் ஜாம்பவான் எங்கே இருக்காரோ அங்கே போயிட்டார். எல்லாமே எத்தனை மணிக்கு புறப்பட்டார்? அவர் சாயந்தரம் 4 மணிக்கு புறப்பட்டார். சாயந்தரம் 4 மணிக்கு புறப்பட்டார். 4:15 இங்கே வந்தாச்சு. ரொம்ப நேரம் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் நம்ம அமெரிக்கா போகிற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக போகலை. எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இங்கே இறங்கியாச்சு. புறப்பட்ட நேரம் சூரியன்லேருந்து எல்லாருமே சௌரியமான ஒரு இதில் இருந்துட்டுருக்கார். அப்படி போனதுனால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சிலோனுக்கு இங்கே அங்கே இறங்கிட்டார். பார்டரில் இறங்கிட்டார். இறங்கினா பார்த்தாரு அதுக்கு நடுவுலேயே 3 பிரேக்கு வேறு கிடச்சதவருக்கு. அந்த 3 பிரேக்கிலையும் அவளுக்கு வேண்டிய சமாதானங்கள்லாம் ஆஞ்சநேய சுவாமி பண்ணினார். பண்ணிவிட்டு இறங்கிட்டார். இறங்கினோடனே பார்த்தா ஒரே வெளிச்சமாக இருக்குது. நம்ம இந்த வெளிச்சத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ராவணன் என்னத்தை தான் இருந்தாலும் பெரிய தபஸ்வி, பெரிய டவுனை வச்சுன்னு இருக்கான், எத்தனையோ ஜனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. வெறும் ராட்சசன் மாத்திரம் இல்லை, அவன் பெரிய மந்திரவாதி. அவன் மந்திரவாதி, தந்திரவாதி, யந்திரவாதி, அவன் எல்லாமே தெரிஞ்சுவான் அவன். அதனால் அவனுடைய கண்ணில் இருந்து தப்புறதுங்கிறது முடியவே முடியாது. அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போகணும். அப்படிங்கிறதுக்காகவே சாயந்தரமாகி பிரதோஷம் வேலையெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம்தான் அவருக்கு எந்த வேஷத்தை வேணால் ஒரு மாற்றிக்கக்கூடிய ஒரு சக்தியானது ஆஞ்சநேய சுவாமிக்கு இருந்ததுனால அவர் சின்ன ஸ்வரூபமாக ஒரு எலி மாதிரி, ஒரு சின்ன பூனை மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு தான் அதில் போகிறா. அப்படி இருந்தாலும் லங்கினிங்கிற ஒரு தேவதை, அந்த டவுனை ஃபுல்லாக காப்பாற்றுற ஒரு தேவதை ஆஞ்சநேய சுவாமியினுடைய இது தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒருத்தர் வந்துட்டு போகிறானே அப்படின்னு பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே பிரம்மா வரம் கொடுத்துருக்கா அந்த லங்கினிக்கு, யார் வராலோ நீ பார்த்து போயுண்டு. அப்படி இருக்கிறதுனால லங்கினியுடைய கண்ணில் பட்டதுனால லங்கினி ஆஞ்சநேயரை பிடிச்சிடுறா. நீ எங்கே போகிற, யார், என்ன சமாச்சாரம் கேட்குறா. கேட்ட உடனே அவர் சொல்கிறார், நான் எங்கெங்கெல்லாமோ சுற்றிட்டு வரேன், இது பெரிய டவுனாக இருக்குது, நல்ல டவுனாக இருக்குதுன்னு சொன்னான், அதனால் இதை பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறார். அவர் இந்த டவுனை பார்த்துட்டு போகலாங்க வந்திருக்கேன். தான் சீதை இதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் அந்த டவுனை பார்த்துட்டு இப்படி போகிற மாதிரி வந்திருக்கேன். இங்கே ஒன்றும் எனக்கு ஒன்றும் வேலையெல்லாம் கிடையாது, நான் இங்கேயோ வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இல்லை அப்படின்னு சொல்லி உடனே இங்கெல்லாம் வரக்கூடாது சொல்லி உடனே அவள் 2 பேருக்கும் கொஞ்சம் பேச்செல்லாம் நடக்கிறது. ஒரு அடிச்சுடுறா. அவள் அடித்த உடனே பொம்மனாடி நம்மளை அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி இடதுகையினால் ஒரு குட்டுறார். குட்டினோடனே அவளுக்கு தாங்கலை. இவர் குட்டினா தாங்குமா, அது ஒரு குட்டினான மயக்கமாக விழுந்துட்டா, பிராணம் போகிற மாதிரி ஆயிடுத்து. அவளுக்கு எத்தனையோ லட்ச வருடத்துக்கு முன்னால் பிரம்மா அவளுக்கு வரம் கொடுத்துருந்தா, இந்த லங்கையை நிர்மாணம் பண்ணிட்டேல, என்ன ஒரு டவுன் தேவதையாக போட்டிருக்கேளே, நான் எப்போ இது பண்ண முடியும்னு பிரம்மாட்ட கேட்கும்போது, கவலைப்படாத, ஒரு குரங்கு வரும், ஒன்று அடிக்கும், அப்போ இந்த லங்கையானது அழிஞ்சு போயிடும், கவலைப்படாதேன்னு சொன்னார். எத்தனையோ லட்ச வருஷம் ஆகிடுது, நாங்கள் உட்காந்துருக்கேன், காத்துருக்கேன், ஒன்றுமே காணுமே நினச்சேன். நீ வந்திருக்க,
நீ வந்தது சாட்சாத் பரமாத்மா, நீ ஆஞ்சநேய சுவாமி வந்திருக்க. இன்னுமே நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீ என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறையோ அதெல்லாம் பாரு. இங்கே தான் சீதை இருக்கா. அவர் தான் சொல்கிறார், சீதையும் பாரு, என்னெல்லாம் நல்லதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நீ உன்னுடைய வழியிலேயே போய் சேரு அப்படின்னு சொல்லி அந்த லங்கா தேவதையாக இருக்கக்கூடிய லங்கினி அனுக்கிரகம் பண்ணுறதுனால தான் அவர் உள்ளே போகிறார். அவர் அப்படி உள்ளே போய் தேடி அந்த இதை பார்க்குறார். அவர் அப்படி பார்க்குறதுனால இவருக்கு இவ்வளவு தூரம் சக்திகள்லாம் இருக்கா அப்படி கேட்டேன்னா, அந்த மதில் மேலே உட்காந்துருக்கும் போது பார்க்குறார். அவர் டவுனில் எப்போ பார்த்தாலும் மூல மந்திரங்கள்லாம் ஜோமனின்ண்டே இருக்கா. ராட்சசாலாம் ஓம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மூல மந்திரங்கள்லாம் சொல்லி டவுனை பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கா. தர்பையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னு எழுதியிருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே வேதாத்தியனம் பண்ணவா அந்த ஊரில் இருக்கா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். அப்படி ஆஞ்சநேய சுவாமி அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் இங்கே மேலே போகிறார். அவர் போய் பார்க்குறார், ஆஹா இங்கே இவ்வளவு வேதமானது பூர்ணமான முறையில் இருக்குது. வேதம் பூர்ணமான முறையில் இருக்கிறதுனால நம்மளுடைய ஒரு பலமானது குறைஞ்சிரும். வேதம் எங்கே பூர்ணமாக இருக்கோ அங்கே வேறு சக்திகள்லாம் உள்ளுக்குள்ளே போகாது, அது தடைப்பட்டுரும், எதாக இருந்தாலும் நடக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம வரணும்னு நினைக்கிறோமே, ராமர் வரணும்னு நினைக்கிறாரு, இது தாண்டி இந்த ராட்சாளுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? வேதம் பூர்ணமான முறையில் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பயப்படுறார். பயப்படணுன்னா அதுக்கப்புறம் தான் அவருடைய கண்ணில் சில விதிகள்லாம் கிடைக்கிறது. வேதம் சொல்கிறது பெரிய சமாச்சாரமே இல்லை, நித்திய கர்மானுஷ்டானமானது வேணும், அதை சொல்கிறார் அவர். நித்திய கர்மானுஷ்டானமானது ராட்சசாலில் இல்லாதனால அந்த வேதத்துக்கு பலமானது குறைச்சல். அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ளே வரத்துக்கு ஒரு சான்ஸு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். அதனால் நம்ம வேதாத்தியனெல்லாம் பண்ணின்னு இருக்கோம், எத்தனையோ பேர் பண்ணின்னு இருக்கோம். வேதம் பூர்ணமாக சொல்கிறோமோ வேதம் பூர்ணமாக சொல்லலையோ, ஆனால் டெய்லியே நமக்கு ஒரு 7 வயசில் உபநயனம் பண்ணியிருக்கா. உபநயனம் பண்ணியிருக்கான்னா அது அந்த உபநயனம் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய சமஸ்காரங்கள்லாம் நம்மளுக்கு பண்ணுறா. ஜாதகர்மாவிலிருந்து ஆரம்பித்து ஜாதகர்ம, நாமகரண, அன்னப்பிராசன, சௌல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமஸ்காரங்கள்லாம் பண்ணுறா. இப்படிலாம் பண்ணி நம்மளை இந்த சரீரத்தை சரி பண்ணி ஒரு மடியாக ஆக்கி ஆச்சாரமாக ஆக்கி அதுக்கப்புறம் வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய ஒரு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக அதை வாங்கிக்கிறதுக்காக காயத்ரியை உபதேசம் பண்ணுறதுக்கும் சரி, அதை வாங்கி நம்ம உபாசனை பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவும் ஆச்சாரமானது வேணும். ஆச்சாரம் குறைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு பலம் குறையும் அதுக்கு. அதனால் பூர்ணமான முறையில் ஆச்சாரத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இது எங்கே தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆரம்பித்தோம். ராமாயணத்தில் ராமாயணம் கதை எல்லாருக்குமே தெரியும், தெரியாமல் இல்லை. ராமர் பிறந்தார், ராவணனை சம்ஹாரம் பண்ணார், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இதை ராமர் அந்த விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன், அந்த யாகத்துக்கு உன்னுடைய ராமச்சந்திரமூர்த்தியை, உன்னுடைய குமாரனை எனக்கு அனுப்பி கொடுக்கணும்னு கேட்குறார். முதல்ல முடியாதுன்னு சொல்கிறார் அவர். முடியாது சொன்ன உடனே, நீ முதல்ல கொடுக்குறேன்னு சொன்ன, நீ தான் கொடுக்குறேன்னு சொன்ன, இப்போ முடியாதுன்னு சொல்கிறியே அப்படின்னு அந்த விஸ்வாமித்திரர் கேட்குறார். சொன்ன உடனே இல்லைன்னு நினச்சிட்டார் அவர். ஆனால் உடனே வசிஷ்டர் அப்பா யார் என்ன கேட்குறான்னு தெரிஞ்சுக்கோ, எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. நம்மள்கிட்ட ஒருத்தன் தானம் கேட்க வந்தாலும் சரி, ஒரு டொனேஷன் கேட்க வந்தாலும் சரி, ஒரு நல்லது கேட்க வந்தாலும் சரி, நமக்கு ஒரு உபகாரம் பண்ணுறேன்னு ஒருத்தன் வந்தாலும் சரி, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அவன் சாதாரண ஆசாமியான்னு தெரிஞ்சுக்கோ. இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும்,
நமக்கு மாத்திரம் நன்மை கிடைக்குமா, இந்த உலகத்துக்கு நன்மை கிடைக்குமா, நம்மளுடைய வம்சத்துக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கோ. இதில் யார் ஈடுபட போகிறாளோ அவளுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது தேவ ரகசியங்கள்லாம் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம இதில் ஈடுபாடு இல்லாமல் அனுப்பாமல் இருந்தோம்னா அந்த தேவ ரகசியங்கள்லாம் நடக்காமல் போயிடும். அதனால் செய்யணும். அவரோ விஸ்வாமித்திரருக்கு தெரியாத மந்திரங்களே கிடையாது. ராட்சசாலெல்லாம் கொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் அவர்கிட்ட சாட்சாத் பரமேஸ்வரன்ட்ட ஒரு சபஸ் பண்ணி 3 திக்கில், தெற்கு திக்கில், மேற்கு திக்கில், வடக்கு திக்கில், கிழக்கு திக்கில் எல்லாமே ஒவ்வொரு திக்கிலையும் அந்த விஸ்வாமித்திரர் தபஸ் கட்டோரமான தபஸ் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு திக்கிலையும் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான சோதனைகள்லாம் வருது. அதுவும் லோகத்துக்கு உபயோகமான சோதனையாக இருக்கிறதுனால கடைசியில் கிழக்க போய் ஈசான்யத்தில் போகும்போது தான் அவருக்கு தானும் பிரம்மரிஷியாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வெறி. இந்த எப்போ இந்த வசிஷ்டர்கிட்ட மோத ஆரம்பித்தாரோ அந்த காமதேனுடைய ஒரு குமாரனாக இருக்கக்கூடிய நந்தினியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு எப்போ சொன்னாரோ இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளும் அடையணும். வித்யையில் பொறாமை வரக்கூடாது. ஆனால் போட்டி இருக்கலாமே தவிர பொறாமை இருக்கக்கூடாது. அவருக்கு பொறாமை தான் நிறைய வந்தது. இவர் எப்படியும் வீழ்த்திடணும்னு நினச்சார். அவர் என்னெல்லாமோ முதல்ல தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் வரங்கள்லாம் வாங்கினா கூட அதை வச்சு திருப்பியும் அந்த வசிஷ்டர்கிட்ட யுத்தங்கள்லாம் பண்ணினார். எல்லாமே ஃபெயிலியராக போயிடுச்சு. ஒரு சின்ன கட்டையை எடுத்து முன்னால் வச்சார். இவர் எத்தனை வருஷம் கோடி வருஷம் ஜெபம் பண்ணாரோ அந்த மந்திரங்கள்லாம் எல்லாமே அந்த கட்டைக்குள்ளே போயிடுச்சு. இவர் பக்கத்துலேயே வரல. அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் அப்படின்னு சொல்லி ஏகேன பிரம்மதண்டேன அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மதண்டத்தை முன்னால் வச்சுட்டு ஒரு ஐயர் ஒரு குடிசையில் குடித்தனம் பண்ணிட்டு இருக்கார். ஒன்றும் இல்லாதவன் இவன் ஒரு சின்ன ஒரு கட்டையை முன்னால் வச்சுருக்கான். நம்ம இத்தனை வருஷம் போராடி இருக்கோம், பெரிய ராஜாவாக இருந்திருக்கோம், எதுவுமே நடக்கலையே. எல்லாத்தையுமே ஒரு சின்ன அவருடைய முன்னால் வச்ச ஒரு சின்ன கட்டை எல்லாத்தையுமே பஸ்மம் பண்ணிடுது. அப்போ இவருடைய தபஸ் எப்படி இருக்கும், இதே மாதிரி நம்மளும் இந்த தபஸை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் இறங்கினார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்ன, ஆச்சாரம்தான் முக்கியமான காரணம். அதுக்கு தான் சொல்கிற காரணம். இதெல்லாம் இருக்கான்னு கேட்டேன்னா ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஒரு ஜனனெல்லாம் ஆன உடனே உபநயனெல்லாம் ஆன முடிஞ்சனே வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் தான் எல்லா விதமான ஒரு வித்யாபியாசங்கள்லாம் முதல்லையே ராமச்சந்திரமூர்த்திக்கு, லக்ஷ்மணனுக்கு, பரதனுக்கு, சத்ருகனுக்கெல்லாம் ஆயிடுறது. ரொம்பவும் நியமான முறையில் அவர் எல்லாமே சொல்லி கொடுக்குறார். அதனால் அந்த பலமானது அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த வால்மீகி கேட்குறா, எனக்கு ராமரை குடு அப்படி கேட்குறார். அப்படி கேட்கும்போது கேட்குறவருக்கு தபஸ் இருக்கா கேட்டேன்னா தபஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி எதிர்த்து போராடக்கூடிய அஸ்திரங்களும் நிறைய இருக்குது, மந்திரங்களும் நிறைய இருக்குது, அதனுடைய அஸ்திரங்களும் நிறைய இருக்குது. அப்படி இருந்து கூட அவர் ஒரு பிராமணனாக ஆனதுனால, பூர்ணமான முறையில் இருக்கிறதுனால, அவர் யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிறதுனால, அந்த க்ஷத்திரியனாக இருக்கவன் தான் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால, ரூல் இருக்கிறதுனால, வேதத்தில் இருக்கிறதுனால, சத்திரியனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படிங்கிற இருக்கிறதுக்குள்ளேயே தசரதன் தான் சக்கரவர்த்தியாக இருக்கான். சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட அவனை தாண்டி அவனுக்கும் மேலே ஒரு சக்தியாக இருக்கக்கூடியவர் சாட்சாத் பகவானே ஒரு நாடகமாக இங்கே அவருக்கு புத்திரனாக ஜனனம் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கார். ராவண வதத்துக்காகவே வந்திருக்கார். அவரை கூட்டின்னு போகணுங்கிறதுக்காகவே ஞான திருஷ்டியிலேயே பார்த்து தான் இங்கே வந்திருக்கார். அவர் யார்? விஸ்வாமித்திரர். அதனால் இது யாருக்கு தெரியும்
அப்படின்னு கேட்கும்போது விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீ கொடுக்க வேண்டாம், ராமரை அனுப்ப வேண்டாம், நீ கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமே உங்கள் ஆத்து வாத்தியாரை கேடு அப்படின்னு கேட்குறார். அதாவது நம்ம ஆத்து வாத்தியார் நம்ம குடும்பத்தை பற்றி நன்னா தெரிஞ்சிருக்கணும், இந்த கிரகஸ்தான் நன்னா இருக்கணும்னு நினைக்கணும், இவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கணும், இவ்வாத்தில் எல்லாருமே நன்னா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி இருக்கக்கூடிய வாத்தியார இருக்கக்கூடிய உங்காத்து வாத்தியார்னு சொல்கிறியே அந்த வாத்தியாரை கேளு அப்படின்னு கேட்ட உடனே வசிட்டரை காட்டுறார். வசிட்டர் அது வரைக்கும் வாயை திறக்கலை. வசிட்டர் சொன்ன உடனே ஆஹா அப்படி சொல்லி நம்மளை காட்டிட்டார் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வசிட்டருக்கு தெரியாதா நினைக்க வேண்டாம், ஞான திருஷ்டி இருக்கும். ஏற்கனவே விஸ்வாமித்திரருக்கும் வசிட்டருக்கும் ஒரு சமயம் ஆகாத ஒரு நட்புலாம் இருந்தால் கூட உலகக்ஷேமத்துக்காக அவளுக்கு விரோதம் கிடையாது. அவள் எப்போவுமே அவள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தான் வாழலாம். அதனால் எனக்கு ஒரு தானம் பண்ணணும்னு நான் கேட்டுருக்கேன், நீ கொடுக்க முடியாதுங்கிற, எனக்கு இந்த தானம் கொடுக்கறதுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத உங்களுடைய வாத்தியார்கிட்ட நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காகவே அந்த வாத்தியார்கிட்ட கேளுங்கோ அப்படிங்க. அதுக்கப்புறம்தான் அவர் விஸ்வாமித்திரர் சொன்னதுனால வசிஷ்டர் அதுக்கப்புறம் தான் வாயை திறக்க ஆரம்பிக்கிறார். அப்பா தசரதா, முடியாதுன்னு சொல்லாத, நீ சத்தியசந்தன், நம்ம சூரிய வம்சத்திலேயே எந்த ராஜாவாக இருந்தாலும் ஒரு வாக்கு கொடுத்தாச்சுன்னா அதை பரிபாலனம் பண்ணுறது தான் நம்ம சூரிய வம்சத்தினுடைய கடமை. அப்படிங்கும்போது நீ முதல்லையே அவரை பார்க்குறதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன கேட்குறாளோ அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு நீ முதல்ல எல்லாம் உளறிட்ட. இப்போ அது கொடுக்க முடியாது இது கொடுக்க முடியாதுன்னு இப்போ நீ வாபஸ் பண்ணுற. அது கிடையாது, நீ கொடுத்தாச்சு, அதில் லாபமோ நஷ்டமோ தெரியாது. அந்த வம்சத்தில் வந்திருக்க, சூரிய வம்சத்தில் வந்திருக்க. இதுக்கு முன்னால் எத்தனையோ ராஜாக்கள்லாம் சக்கரவர்த்திகள்லாம் இருந்திருக்கா, அவள்லாம் எப்படிலாம் நடத்தியிருக்கா, அவள்லாம் மேன்மையை அடைஞ்சிருக்கா. இப்படி இருக்கும்போது நம்ம குடும்பம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்கிறார், உன் குடும்பம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தானம் வாங்கிறதுக்காக வரல, உன் குடும்பம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகவே விஸ்வாமித்திரர் இங்கே வந்திருக்கார். அவருக்கு வேண்டியது நீ செஞ்சு கொடு, உன் பையனுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது, நீ கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவருடைய மண்டையில் ஏறுறது. யாருக்கு? தசரதருக்கு படிக்காதவர் இல்லை, அவருக்கும் எல்லா வேதமும் படிச்சிருக்கார், எல்லா சாஸ்திரமும் தெரியும். இருந்தாலும் நான் யாராவது வேறு யாராவது உனக்கு பதிலாக சேனைகள்லாம் அனுப்புகிறேன்னு சொல்கிறார். இந்த சேனைகள்லாம் அங்கே அந்த ராட்சசால்கிட்ட யுத்தம் பண்ண முடியாது, மாரீச்சன் காசியப்பன்ற யுத்தம் பண்ண முடியாது, இவன் தான் வரணும் அப்படின்னு கேட்குறதுனால கேட்ட உடனே அதுக்கு தகுந்த மாதிரி சரி அந்த தசரதரே யுத்தம் பண்ணலாமா கேட்டேன்னா அவராலையும் முடியாது, அதுக்கு வேண்டிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லைங்கிறதுனால இந்த ராமரை கேட்குறார். அவர் நீ ராமரை தாராளமாக கொடு அனுப்பு அப்படின்னு சொன்னதுனால அந்த ராமரை அனுப்புகிறார். அந்த அனுப்பும்போதே சந்தோஷமான முறையில் அனுப்புகிறாருங்கிறது இருக்குது. ராமர் அப்போ அத்தியனம் பண்ணின்னு இருக்கார், கல்யாணத்துக்காக பேசின்னு இருக்கா, கல்யாணம் பண்ணணும்னு பேசின்னு இருக்கும்போது தான் இந்த விஸ்வாமித்திரர் வரார். அதனால் அதுக்குள்ளே இந்த இதெல்லாம் வர்றதுனால கல்யாணங்கள்லாம் வருதுன்னு அந்த வசிஷ்டர் சொல்லிடுறார். அதனால் இவர் குடிமி வச்சுட்டுருக்கார். அவர் யார்? ராமர் குடிமி வச்சுட்டுருக்கார், லக்ஷ்மணனும் குடிமி வச்சுட்டுருக்கான், பரதன் சத்ருகன் எல்லாருமே வேதாத்தியனம் பண்ணுறதுனால பெரிய சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைங்கிறதுனால நல்ல கிராப்பெல்லாம் வச்சுக்கல, நல்ல தலையை வாரிண்டு குடிமி கட்டிண்டு நல்லா இருந்துட்டுருக்கா, ராஜவேஷத்திலே இருந்துட்டுருக்கான்னு எழுதிட்டுருக்கார். நல்ல அனுஷ்டானத்தோடு இருக்காருன்னு எழுதியிருக்கார். இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எப்படி வேணால் அவள் இருக்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி எல்லா வசதியும் இருக்குது, நினச்ச உடனே எல்லாம் கிடைக்கக்கூடிய இதில் இருந்தால் கூட தன்னுடைய இஷ்டப்படி இல்லாமல் வேத விகிதமான கர்மாக்கள் என்ன உண்டோ, இதுக்கு முன்னால் ராஜாக்கள்லாம் என்ன சத்திய ரூபமாக இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினாலோ அதே பிரகாரமாக நம்மளும் இந்த உலகத்தை அந்த சத்திய ரூபமாக பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காகவே அவள்லாம் அந்த சூரிய வம்சத்தில் எல்லா ராஜாக்களும் இருந்ததுனால ராமரும் இந்த வம்சத்தை ரெடி பண்ணிட்டு இந்த வம்சத்துக்குள்ள நம்ம ஜனனம் எடுக்கணும் அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காகவே இருக்கார் அவர். அதனால்
அந்த விஸ்வாமித்திரர் கேட்ட உடனேயே அது சந்தோஷப்பட்டு வசிஷ்டர் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு நீங்கள் தசரதர் வந்து சொல்கிறார், அப்பா நீங்கள் ராமச்சந்திரமூர்த்தியை தாராளமாக கூட்டின்னு போங்கோ, அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்யுங்கோ, நான் சொன்னதெல்லாம் வாபஸ் பண்ணிக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன், அதனால் எங்களெல்லாம் க்ஷமிக்கணும், என்னுடைய வம்சத்தில் எல்லாருமே சத்தியசந்தனாக இருந்ததுனால கமிக்கணும் அப்படிங்கிறதுனால இல்லை பிரார்த்தனை பண்ணுறான்னு இருக்குது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. விக்கிரகம்னா என்னத்தன்னா அஹிம்சா சத்திய தர்மஸ்ச சுச்சிஹி சௌச்சம் இந்திரிய நிகிரகா. ஒரு ராஜான்னு இருந்தால் தர்மம்னா ஏதோ கொடுக்கறது வாங்கிறது தர்மம் இல்லை. தான் வந்து எப்படியெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணுமோ அதுதான் தர்மம் சொல்லியிருக்கு. சுச்சிஹி இந்திரிய நிகிரகா. இந்திரிய நிகிரகம்னா புலன்களை அடக்கி வாழக்கூடியவன், மனசில் வந்து எந்த விதமான கோபதாபங்கள்லாம் இல்லாதவன், அகிம்சையான ஒரு மார்க்கத்தில் போகக்கூடியவன், எல்லோருக்கும் தயையாக இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ கொடுக்கணுமோ வாங்கணுமோ அதெல்லாம் செய்யணும், யாரை கண்டிக்கணுமோ அவனை கண்டிக்கணும், யாரை வந்து பூஜை பண்ணணுமோ அவனை பூஜை பண்ணணும். இப்படியாக ஒரு 10 விதமான லட்சணங்கள்லாம் இருக்கிறதுனால இதுக்கு தான் தர்மம்னு பேர். அப்படி தான் இந்த சூரிய வம்சத்தில் எல்லா ராஜாக்களும் இருந்ததுனால இந்த எல்லாமே இந்த 10 விதமான லட்சணங்களும் இந்த ராஜாக்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்தியும் இது இருக்கிறதுனால விஸ்வாமித்திரர் வந்து அவரை கூட்டின்னு போனார் அப்படின்னு சொல்லியிருக்கு. கூட்டின்னு போகும்போது சரையூ நதி வரைக்கும் அவருடைய பேலஸில் இருந்து சரையூ நதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மைல் இருக்குது. பேசாமல் திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டு சரையூ நதி வந்த உடனே திரும்பி பார்க்குறார். ராமா அப்படியே பார்க்குறார். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய விக்கிரகத்தை அப்படியே பார்க்குறார். ராமா அப்படி சொல்லி ஆச்சமனம் பண்ணு, நான் உனக்கு மந்திரோபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பலை அதிபலை அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். பசி இல்லாமல் இருக்கணும். என்ன நம்ம இனிமேல் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு எல்லாமே வேளைக்கு நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. நம்ம போகிற இடங்களில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து வாட்டர் கிடைக்குமான்னு தெரியாது. அதனால தான் சுது பிபாசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 விதமான ஒரு வியாதிகள், இந்த ஒரு உபதிரவமானது நம்ம சரீரத்துக்குள்ளே வராமல் இருக்கணும். என்ன ராட்சசால்கிட்ட சண்டைக்கு போகிறோம், அந்தந்த இடத்துல எப்படி இருக்கும் என்ன சமாச்சாரம் தெரியாது. பசியாக இருக்குது அப்புறம் வந்து சண்டை போடுறேன்னு சொல்லக்கூடாது. தாகமாக இருக்கேன்னு சொல்லி எங்கே ஜலம் இருக்கோ அங்கே ஓடுறேன்னு ஓடக்கூடாது. இவனுக்கு பசியும் வரக்கூடாது, அதே மாதிரி தாகமும் வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக 2 தேவதை, அது வந்து பிரம்மாவனுடைய குமாரர்களாக இருக்கக்கூடிய சுது பிபாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னபூரணியினுடைய ஒரு அனுகிரகமான தேவதையை முதல்ல உபதேசம் பண்ணி, ராமா லக்ஷ்மணா இதை நீ உனக்கு முதல்ல உபதேசம் பண்ணுறேன், அப்புறம் மிச்ச மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணுறேங்கிற மாதிரி உபதேசம் பண்ணுறார். அது 2யுமே எப்படி ஆச்சமனங்கள்லாம் பண்ணி எப்படி விதிப்படி வாங்கிக்கணுமோ, தான் பெரிய ராஜகுமாரன் அப்படிங்கிறதால அலட்சியமாக நினைக்கிறதோ வாத்தியார் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அலட்சியங்கள்லாம் இல்லாமல் ராஜகுமாரனாக இருந்தால் கூட சிஷ்யனாகவே இருந்து அந்த விஸ்வாமித்திட்ட இருந்து பவ்யமாக சிஷ்ய ரூபமாகவே அந்த மந்திரங்கள்லாம் அவர் சொல்ல எல்லாம் கேட்டுண்டு அந்த மந்திரத்தை வாங்குகிறார். வாங்கிட்டு உடனே அங்கேயே சரையூ நதியிலேயே ஜபத்தெல்லாம் பண்ணுறார், சித்தி பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த நதியை தாண்டுறார். அவர் நதியை தாண்டி அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் தாடகவதமானது ஆக போகிறது. அதுக்காக முதல்லையே ரெடி பண்ணி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறார் அவர். அந்த தாடகை வதம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஸ்திரீயாக இருக்கிறதுனால
அவளை வந்து வதம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது. ஸ்திரீயை கொல்லாதேன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தால் கூட பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்னு சொல்லக்கூடிய 4 விதமான ஜனங்களுக்குமே இந்த தாடகை இருக்கிறதுனால பெரிய உபதிரவமானது நடந்துகிட்டே இருக்கு. அதனாலையும் கோவுக்கும் பிராமணாளுக்கும் விசேஷமான முறையில் நிறைய ஒரு வேண்டாத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கா இவ. அதனால இவளை கொல்றதுனால எந்த விதமான பாபமும் கிடையாது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட சொல்கிறார். ராமர் முதல்ல வாபஸ் பண்ணிக்கிறார், நான் ஸ்திரீபதம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கார். உடனே இது சொல்கிறார் அவர், 4 வர்ணத்தில் உள்ளவாளுக்கும் இவ கெடுதல் பண்ணின்னு இருக்கா, உலகத்தில் எல்லாருமே பயந்துன்னு இருக்கா, அவவா சுதந்திரமாக இல்லாமல் இருந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்டவ அதுவும் போக கோபிராமணாளுக்கும் ரொம்ப விசேஷமான முறையில் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு வேண்டாத்தனமாக இருக்கக்கூடிய சில பாபங்கள்லாம் நிறைய பண்ணுறதுனால இவளை இது பண்ணுறதுனால கொல்றதுனால தப்பு கிடையாது. இதே மாதிரி மகாவிஷ்ணு ஒரு சமயம் ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்திரனும் ஒரு சமயம் ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு முன்னால் ஒரு சில பேர் இது மாதிரி பண்ணியிருக்காளா அப்படின்னு பார்த்தா நீ ராஜாவாக இருக்கிறதுனால நீ இதெல்லாம் யோசனை பண்ணுற. இதுக்கு முன்னால் மகாவிஷ்ணுவும் இதே மாதிரி ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணியிருக்கார். இந்திரனும் ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு முன்னாலே இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்திரீயை நம்ம வதம் பண்ணுறதுனால நமக்கு வந்து பாபம் கிடையாது. நீ ஒரு க்ஷத்திரிய புருஷனாக இருக்க, க்ஷத்திரிய ராஜாவாக இருக்கிறதுனால உனக்கு இந்த மாதிரி ஸ்திரீகளை இந்த துஷ்டமான ஒரு ஜனங்களை சம்ஹாரம் பண்ணுறதில் உனக்கு வந்து புண்ணியம்தான் கிடைக்குமே தவிர பாபம் கிடையாது. உனக்கு அது விதிச்சிருக்கு. க்ஷத்திரியனாக இருக்கிறதுனால இவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்குன்னே உன்னுடைய ஜென்மா இருக்கிறதுனால நீ பண்ணலும். அதுவும் போக உங்கள் அப்பா என்ன சொன்னார், விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன காரியம் எடுத்திருக்கிறாரோ அதை நடத்தி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் போக வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரருடைய வாக்கியத்தை பரிபாலனை பண்ணிண்டே வா, அவர் சொல்கிறத கேள் அப்படி சொல்லி வசிஷ்டரும் நமக்கு ஒரு ஆக்ஞை கொடுத்ததுனால இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத நீ வந்து நினச்சிக்காத. இது ஸ்திரீவதம் கிடையாது, பெரிய உலக உபகாரமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால இந்த தாடகையை நீ வதம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஞாபகமும் வருது. தசரதர் சொன்ன வாக்கியமும் ஞாபகம் வருது, வசிஷ்டர் சொன்ன வாக்கியமும் அந்த நிகழ்ச்சியும் ராமருக்கு ஞாபகம் வந்த உடனே விஸ்வாமித்திரர் சொன்ன வாக்கியத்தையும் அந்த இதையும் வார்த்தையும் ஞாபகம் வச்சுண்டு அந்த தாடகைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராட்சசியை 1000 ஆணைக்கு மேலே உள்ள பலத்தை உடைய அந்த ராட்சசியை சாதாரண மனுஷியாக இருந்து ராட்சசியாக மாறின யாராலையும் வதம் பண்ண முடியாத ஒரு தாடகையை ஒரே பானத்தை சாதாரணமாக போட்டார், வதம் எடுத்து. அப்படி வதம் ஆன உடனே எல்லா தேவதைகளும் சந்தோஷப்பட்டு புஷ்ப விருஷ்டிலாம் நடந்ததுன்னு கதைகள்லாம் நம்மளுக்கு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த ராமலட்சுமணால் கூட்டிண்டு அந்த சரியு நதியெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நதியாக தாண்டி கங்கா தீரத்தினுடைய பக்கத்தில் தன்னுடைய சித்தாசிரமம்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்தருடைய ஒரு ஆசிரமம் அங்கே தான் இருக்குது. அங்கே போன மாரீச்சன் சுபாகு அப்படின்னு சொல்லக்கூடிய தாடையனுடைய பிள்ளை 2 பேருமே தாடையனுடைய பிள்ளைகள் அவள் 2 பேரும். அவளும் நிறைய பிராமணாலாம் தபஸ்வியாக இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம ரிஷிகளை எல்லாரையும் நிறைய பேரை சாப்பிட்ருக்கா, கொன்றிருக்கா, என்னெல்லாமோ பண்ணியிருக்கா. யாகமே பண்ண விடாமல் நிறைய நடந்திருக்கா. இப்போ நடக்கிற மாதிரியே அப்போ நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பேர்பட்ட ராட்சதால் வதம் பண்ணுறதுக்காக அந்த சித்தாசிரமம் சொல்லக்கூடிய அந்த விஸ்வாமித்தருடைய ஒரு ஆசிரமத்துக்கு எல்லாரும் போய் சேர்றா. அதுக்கு முன்னாலேயே இந்த சித்தாசிரமத்தில் வேண்டிய என்னெல்லாம் காரியம் உண்டோ இந்த யாகம் நடக்க போகிறதுங்கிறதுக்காகவே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகள் எல்லாருமே அந்த சித்தாசிரமத்துக்கு வந்துடுறா. ராமர் வந்திருக்கார், லக்ஷ்மணர் வந்திருக்கான்னு சொன்னோன்னே இவாளை பார்க்குறதுக்காகவே
எல்லாருமே எல்லா மகரிஷிகளும் வந்து அந்த கங்கா தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரன் நடத்தக்கூடிய யாகத்தில் நம்ம கலந்துக்கணும், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சமீபத்தில் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பிரம்மரிஷிகளாக இருக்கக்கூடிய நிறைய வேத வித்துக்கள் பிரம்மரிஷிகள் எல்லாருமே இந்த யாகத்துக்கு வரா. யாகத்துக்கு வந்த உடனே மொத்தம் 6 நாள் நடக்கிறது. நடந்தான்னா முதல் 4 நாள் 5 நாளைக்கு வாழலாம் வரலை. 6ஆம் நாள் அன்றைக்கி சுபாகு மாரீச்சன்னு சொல்லக்கூடிய 2 பேருமே இந்த யாகத்தை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் இடைஞ்செல்லாம் உண்டோ அதுக்கு வேண்டிய ஒரு மாம்சத்தை தூக்கி போடுறது, எலும்பை தூக்கி போடுறது, அதை போடுறது, இதை போடுறது அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் உண்டோ, அட்டூழியங்கள்லாம் என்னெல்லாம் உண்டோ, அசுத்தங்கள்லாம் என்ன உண்டோ எல்லாத்தையுமே பண்ணுறதுக்காக ஆகாசத்தில் நின்று எல்லாத்தையும் போட போகிறா. ராமர் பார்க்குறார், லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறார், இந்த வந்திருக்கான் பாரு மாரீச்சன், இவனுங்கிறது சுபாகுங்கிறவன், அதனால் இவளை நான் கவனிச்சிக்கோ அப்படி சொல்லி இடைவிடாமல் 6 நாளுமே தூங்காமல் எல்லாம் சுற்றி 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 வந்துட்டுருக்கா. நைட்லேயும் சுற்றின்னு இருக்கா. யாகம் முடிஞ்சுடுது. முடிஞ்சால் கூட இந்த 6 நாள் நடுவில் இவா 2 பேர் மாத்திரம் படுத்துக்காமல் 6 நாளுமே சுற்றி சுற்றி வந்து அந்த யாகத்தை காப்பாற்றுறா. கடைசி நாள் தான் அந்த மாரீச்சன் வந்து எல்லாத்தையும் கொண்டு அந்த யாக குண்டத்துக்குள்ளே போடுறதுக்காக வரார். சுபாகவும் கொண்டு போடுறதுக்காக வரான். உடனே ராமர் பார்க்குறார், லக்ஷ்மணா இந்த பாத்தியா இவா 2 பேரும் தான் பிரதானமான ராட்சசாள், இவாளுக்கு அப்புறம்தான் எல்லா ராட்சசாலும் நிறைய உள்ளுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே இருக்கா, அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சுபாகுவை வந்து ராமர் வந்து ஒரே பானத்தினால அடிச்சு துவம்சம் பண்ணிவிடுறார். மாரீச்சனை என்ன பண்ணுறாருன்னா ஒரு பானம் போட்டு அவனை வந்து 100,000 மைலுக்கு அப்புறம் உள்ள சமுத்திரத்தில் கொண்டு தள்ளி 100 வருஷம் முக்கி முக்கி எடுக்கிற மாதிரி ஒரு இது அவஸ்தையை கொடுத்து திருப்பி அவனை விட்டுடுறார். இல்லை திருப்பி அவன் இருந்தால் தான் ராமாயணம் பூர்த்தி ஆகுங்கிறதுக்காக அந்த மாரீச்சனை விட்டுடுறார் அவர். இப்படி எல்லா ராட்சசாலையும் கொண்டு இந்த விஸ்வாமித்திரன் நடத்தக்கூடிய ஒரு பெரிய யாகத்தை பல வருஷங்கள் விஸ்வாமித்திரர் பிரயத்தனம் பண்ணி நடக்காத ஒரு பெரிய யாகத்தை இந்த ராமரும் லக்ஷ்மணனும் இருந்து நடத்தி காட்டி எல்லாருக்குமே உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்து மகரிஷிகளுக்கும் ஒரு பயம் இல்லாமல் காட்டினா. இப்படியாக அந்த யாகமானது பூர்த்தி ஆன உடனே விஸ்வாமித்திரர் தன்னட்ட என்னெல்லாம் அஸ்திரங்கள்லாம் இருக்கோ, என்னென்ன மந்திரங்கள்லாம் இருக்கோ எல்லாமே கங்கா தீரத்தில் உட்காந்து இவா 2 பேருக்குமே உபதேசம் பண்ணுறார். எல்லா மந்திரத்தையும் உபதேசம் பண்ண உடனே அவள் 2 பேரும் வாங்கிக்கிறா. எல்லாருமே நதி தீரமாகவே தான் ஓடின்னு இருக்கா. அப்பப்போ அவளுடைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இந்த மந்திர ஜபங்களையும் பண்ணிட்டு போகிறார். எப்போ பார்த்தாலும் சுத்தியாகவே இருக்கா, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கா, வேதம் சொல்லிகிட்டே இருக்கா. அப்படிங்கிறதாக ஒரு சௌச்சம் இந்திரிய நிகிரகா அப்படின்னு சொல்கிறதுனால இந்த தர்மத்துக்கு உள்ள என்னெல்லாம் இது உண்டோ, நம்ம எந்த காரியம் பண்ணினாலுமே நம்மளுடைய அனுஷ்டானங்கிறத சந்தியாவந்தனாதி காரியங்களை எந்த காரியத்திலையும் நிறுத்தாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை சொல்லணுங்கிறதுக்காக ஆரம்பித்தேன். நம்ம எத்தனையோ காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், பெரியவா கைங்கரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பெரியவா இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படி கேட்டீங்கன்னா தன்னுடைய அனுஷ்டானத்தை கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே இல்லை. மகா பெரியவா வந்து தான் பெரிய சந்நியாசியாக இருந்தார், மடாதிபதியாக இருந்தார், பீட்டாதிபதியாக இருந்தார். 3 போஸ்ட் அவருக்கு. அப்படி இருந்தாலும் தன்னுடைய ஜபதபங்களை எப்போவுமே கொஞ்சம் கூட குறைச்சதே கிடையாது. எந்த டயத்தில் எந்திரிக்கணுமோ அந்த டயத்தில் எந்திருந்து 3 நேரமும் ஸ்நானம் பண்ணணும். 3 பேரமும் ஸ்நானம் பண்ணார். சில ராஜ சந்நியாசிகள்லாம் ஸ்நானம் பண்ண மாட்டேங்கிறா. அப்படிலாம் இல்லாமல் சந்நியாசி அப்படின்னு சொன்னால் அவள் எப்படி இருக்கணுமோ, சந்நியாசிங்கிறவன் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி மகாபிரிவா இருந்து காட்டினான். இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ ராமர் வந்து
அந்த தர்மத்தில் எல்லாம் இருந்து காட்டினார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம மகாபெரிவாலும் அந்த சந்நியாச தர்மங்கிறது என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவளுடைய வாழ்நாளில் அவளுடைய 100 வயசு இருந்தால் 13வது வருஷம் உள்ளே வந்துட்டா. வந்தது அதில் இருந்து ஆரம்பித்து தன்னுடைய 97 வருஷம் வரைக்கும் பூர்ணமான முறையில் சந்நியாச தர்மத்தை பூர்ணமான முறையில் அனுஷ்டானம் பண்ணினால்னு தெரிகிறது. அதே மாதிரி நிறைய சம்பாதிக்கிறதுக்காக போகலை. இதில் வேத தர்மம் நிறைய பண்ணணுங்கிறதுக்காக தனக்கு சந்நியாசியாக இருந்தாலும் உலகத்துக்கு வேண்டிய நன்மைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிராமண தர்மங்கள்லாம் அழிஞ்சுன்னு போகிறது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தர்மத்தை நம்ம காப்பாற்றணும். முதல் ஸ்டெப்பு கரெக்டாக இருந்தாலே 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப்புலாம் சரியாக ஆயிடும்ங்கிறதுக்காக இந்த பிராமண தர்மம் அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே நம்மளை மாதிரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுக்கு எல்லாருமே உன்னுடைய கோத்திரம் என்ன, உன்னுடைய இது என்ன, வேதம் என்ன இப்படிங்கிறதாக கேட்டு தனித்தனியாக அனுக்கிரகம் பண்ணி நீ இப்படிலாம் அனுஷ்டானம் பண்ணணும், இப்படிலாம் உபநயனம் உன் பையனுக்கு பண்ணணும், இப்படிலாம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியான முறையில் உபதேசம் பண்ணியிருக்கார். எல்லாரும் இல்லையே சொல்ல முடியாது. இப்போ யாரெல்லாம் இருக்காளோ 1990க்கு முன்னால் இருந்தால் மகாபெரிவாளை யாரெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்காளோ எல்லாருமே தனித்தனியான முறையில் அந்தந்த ஜாதிக்காராளுக்கு தகுந்த மாதிரி அவாவாளுக்கு உள்ள தர்மத்தையும் சொல்லி நீ இப்படி தான் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு தானும் அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டி அதனுடைய சக்தியும் எல்லாரையும் காட்டி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்காள்னா நம்ம தர்மந்தான் நம்ம அனுஷ்டானம் தான் நம்ம காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்து நடைமுறையில் காட்டின ஒரு விக்கிரகவான் தர்மஹாங்கிறது நம்ம மகாபெரிவா தான். ராமச்சந்திரமூர்த்தியும் அதே மாதிரி தான் இருந்தார். அதனால் நம்ம பெரிவா இன்னைக்கு ஜெயந்தியாக இருக்கிறதுனால நம்ம பெரிவா காட்டின ஒரு மார்க்கத்திலே தர்ம மார்க்கத்திலே நம்ம எல்லாருமே போகணும். அப்படி இருந்து நமக்கும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த அனுஷ்டானம் இருந்தால் எல்லாமே 80% குறைச்சிடலாம். நம்ம கஷ்டங்கள் வரும் இல்லைன்னு சொல்லலை, கஷ்டங்கள் வந்தால் கூட பூர்ணமான முறையில் அனுஷ்டானத்தில் பண்ணிண்டே வந்தால் அதில் நம்பிக்கை விசுவாசம் வச்சு அந்த அனுஷ்டானங்களை பண்ணிண்டே வந்தால் 80% 90% குறைக்கலாம். இப்போ கூட நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுத்தேன்னு பெரிவாள் நினைக்கிறோம். அவள் பூர்ணமான முறையில் சந்நியாச தர்மத்தில் இருந்து அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறதுனால அவளுடைய தபஸானது இன்றைக்கும் நம்மளை காப்பாற்றுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் நெஞ்சில் கை வச்சு சொன்னால் எத்தனையோ முறையில் நம்மளெல்லாம் காப்பாற்றிருக்கா. ஆஸ்பத்திரி இருக்கும்போதும் சரி, ஆற்றுல இருக்கும்போதும் சரி, ஒரு இது இருக்கும்போது எல்லா விஷயத்துக்குமே நம்ம பெரியவா சன்னியாசின்னு பார்க்காம நம்மளும் எல்லா விஷயமே பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கோம். பெரியவாளும் தலையை ஆட்டியிருக்கா, அனுக்கிரகம் பண்ணியிருக்கா. நம்ம வாழ்ந்துருக்கோம், இருந்துருக்கோம், இப்பவும் அதே மாதிரி இருந்துருக்கோம். அதனால் ராமர் என்னெல்லாம் பண்ணினாரோ ஜனங்களுக்கு அதே மாதிரி நம்ம பெரியவாளும் நம்மளுக்கு இருந்து அந்த வழியை காட்டி இருக்கிறதுனால அவளுக்குன்னு சொந்தமான ஒரு பிராமண தர்மம்னு இருக்கிறதுனால கேவலம் ஒரு அனுஷ்டானம் சொல்லக்கூடிய ஒரு சந்தியாவந்தனமாவது ஒரு காயத்ரி ஜபமாவது பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சிரமங்கள்லாம் கிடையாது. 90% எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு மகாபெரிவா அந்தந்த இடங்களில் காட்டியிருக்கா, சொல்லியிருக்கா. எல்லாம் இருக்கிறதுனால அந்த தர்மங்கள்லாம் நம்மளை காப்பாற்றுங்கிறதுனாவே நம்மளுக்கு பெரிவா இன்றைக்கும் பிரத்யட்சமாக இருந்துருக்கா. அப்பேற்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி அந்த விஸ்வாமித்திரருக்கு யாகங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே மிதிலையில் ஒரு பெரிய ஒரு தனுர் யாகம் நடக்கிறது, அதுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த யாகத்துக்காக எல்லாரும் வைதிகாலும் எல்லாருமே போகிற வழியில் அந்த ராமச்சந்திரமூர்த்திக்காக கங்கை எப்படிலாம் வந்தால் அவளுடைய பிரபாவங்கள்லாம் என்னங்கிறது சொல்லிட்டு போகிறார். இன்னும் நிறைய கதைகள்லாம் சொல்லிகிட்டே போகிறார்.
கௌதமருடைய சாப நிவர்த்தியாக அகல்யனுடைய சாப நிவர்த்தியை சொல்கிறார். அது மாதிரி மிதிலைக்கு போகிறார், அந்த தனுஷை உடைக்கிறார். தனுஷை உடைச்சி சீதாதேவின்னு சொல்லக்கூடிய நம்ம அம்மாவை ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார். சீதா கல்யாணமாக நம்மளுடைய இந்த வைபவமானது மகாபெரிவாளுடைய ஜெயந்தியில் சீதா கல்யாணத்தோட ஜானகி கல்யாணத்தோட நம்மளுடைய இந்த இது நடந்துருக்கு. அதுவும் அந்த கல்யாணமும் விதிவத்தாக நடந்தது. அவர் சொல்கிறார், என்னை விஸ்வாமித்திரர் வில்ல மத்திரம் உடையின்னு சொன்னாரே தவிர கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லலை. நீங்கள் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு வந்ததுன்னா தசரதர்கிட்ட சொல்லுங்க, தசரதர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு தான் ராமர் சொல்கிறார். தானே உடனே எஸ்ன்னு சொல்லலை. அப்படி அந்த வில்ல சம்ஹாரம் ஆனக்கப்புறம் கூட அந்த தசரதருக்கு சொல்லுங்கன்னு சொன்னதுனால மிதிலாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஜனகராஜர் அந்த தசரதரெல்லாம் அழித்து இங்கே வர சொல்லி யதோக்தமான முறையில் விவாகமானது விதிவத்தாக வேதோக்தமாக எல்லா பிரம்மரிஷிகளுக்கும் முன்னால் அந்த ஜானகி கல்யாணமானது சீதா விவாகமானது நடந்தது, வேதோக்தமாக நடந்தது, அனுஷ்டானத்தோடு நடந்தது அப்படிங்கிறதாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டுருக்கோம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ராமாயணத்தை சொன்ன தர்மத்தை நம்ம எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணணும். மகா பெரிவா காமிச்ச தர்மத்தில் நம்ம எல்லோருமே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். மகா பெரிவாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணி அரகரம பார்வதி பதயே மகாதேவ ஆஞ்சநேய மகராஜிக்கு ஜெய். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் விசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமே व्योमन् प्रतिष्ठिता य एवं वेद प्रतिष्ठति अन्नभानन्नाथो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या.